1942ஆம் ஆண்டு வெளியான ராஜசூயம் திரைப்படத்தினை தயாரித்து நடித்திருந்தார் செருகளத்தூர் சாமா அவர்கள். தமிழில் முதலாக ராஜசூய வேள்வியை பற்றிய படமாக இந்த திரைப்படத்தை அவர் எடுத்திருந்தார். மகாபாரதத்தில் ஒரு கிளை கதையாக இந்த ராஜசூயம் திகழ்ந்திருக்கின்றது. பஞ்ச பாண்டவர்களில் முதல்வனான தர்மன் செய்யும் ராஜசூய வேள்வியை பற்றியும், ஜராசந்தன் என்னும் அசுர மன்னனை பீமன் கொல்வதையும் கதைக்களமாக இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமான கதையம்சத்தை கொண்ட இந்த திரைப்படத்தை தனது சொத்துக்களை விற்று படமாக எடுத்தார் செருகளத்தூர் சாமா அவர்கள். படம் வெற்றி பெறாமல் போனதால் தனது சொத்துக்களை இழந்து சோகத்தில் வாடியபடி பல மாதங்கள் படங்களில் நடிக்காமல் இருந்தார். பல திரைப்பட நிறுவனங்கள் அவரை தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக மீண்டும் பல படங்களில் நடித்தார் செருகளத்தூர் சாமா அவர்கள்.